வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு வந்து மஷ்ரூம் கார்லிக் ரைஸ் தான் பார்க்க போறோம். இது லஞ்ச் பாக்ஸ்க்கு பெர்ஃபெக்ட்டான ரெசிபிங்க. சீக்கிரமாவே ரெடி பண்ணிடலாம். எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். 2 கப் பாஸ்மதி ரைஸை ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணி 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தனியா ஒரு டீப் பேன்ல வந்து தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த பாஸ்மதி ரைஸையும் போட்டு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சா போதும். 70% குக் ஆகிடும். தண்ணியை வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மஷ்ரூம்ஸை வெட்டி வச்சுக்கிட்டேன். இதுக்கு வேறு என்னென்னலாம் தேவை அப்படின்னா, ஒரு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். ஸ்ப்ரிங் ஆனியனோட ஒயிட் போர்ஷன் க்ரீன் போர்ஷன் தனித்தனியாக வெட்டி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம், 2 பச்சை மிளகா, 20 பல்லு பூண்டு எவ்வளோ குட்டியாக வெட்ட முடியுமோ அவ்வளோ பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்காங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் பட்டர் கொஞ்சம், எண்ணெய் கொஞ்சம் தேவை, மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் தேவை, அப்புறமா வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் தேவைப்படுங்க. இப்போ தண்ணி வடித்து எடுத்துக்கிறேன். சாதம் வெந்துருச்சு. ரொம்பவே குழைய விட்டுறக்கூடாதுங்க. 10லேருந்து 15 நிமிஷம் கொதிக்க வச்சாலே வந்து பாஸ்மதி ரைஸ்லாம் வந்து வெந்துருங்க. இப்போ தனியாக இன்னொரு பேனில் வந்து நம்ம மஷ்ரூமை வதக்கி எடுத்துக்கலாம். பட்டர் 1 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இதில் ஃபஸ்ட்டு நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கார்லிக்கை மட்டும் சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோன்னா சீக்கிரமாகவே கார்லிக் பர்ன் ஆகிடும். ஏன்னா நம்ம பொடி பொடியாக நறுக்கி இருக்கிறதுனால. இந்த மாதிரி நல்ல ப்ரௌன் கலர் வந்த உடனே ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோட ஒயிட் போர்ஷனும், அப்புறம் பெரிய வெங்காயம் நீளவாக்கில் நறுக்கியிருந்தோம்ல அது, அப்புறம் பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. உப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சீக்கிரம் வேகணும் அப்படின்னா. இதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அதுவும் நல்லா பச்சை வாசனை போக வதக்கிட்ட உடனே மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணலாம். மஷ்ரூம்ஸ்க்கு வந்து தண்ணி எதுவும் தெளித்து வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதிலே தண்ணி இருக்கிறதுனால அப்படியே வெந்துடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து மிக்ஸ்டு ஹர்ப்ஸையும் சில்லி ஃப்ளேக்ஸையும் சேர்த்துக்கலாம். ஒயிட் பெப்பர் இருந்தால் அதையும் க்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம், நல்லாவே இருக்குங்க. நான் பிளாக் பெப்பர் தான் க்ரஷ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ பிளாக் பெப்பர் தான் இருந்தது இன்னைக்கு. அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோட க்ரீன் போர்ஷனை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். கொரியாண்டரை சேர்த்துக்கலாம். இது சேர்த்த உடனே ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி விட்டுட்டு நம்ம வடித்து வச்சுருந்தோம் இல்லையா பாஸ்மதி ரைஸ், அதையும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு பாஸ்மதி ரைஸ் தான் சேர்த்துக்கணும்னு இல்லை, சீரக சம்பா ரைஸ் கூட நல்லா இருக்குங்க. ஸோ சீரக சம்பா ரைஸ், பாஸ்மதி ரைஸ் எது இருந்தாலும் இந்த ரெசிபிக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்படி பொறுமையாக கிளறி விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஹாஷாக பண்ணோம் அப்படின்னா சாதம் உடஞ்சிரும் அரிசி, அப்போ நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு நம்ம ரைஸ். இதுக்கு பர்ஃபெக்டான சைட் டிஷ் எது அப்படின்னா, ஈஸியாக பண்ணுறது அப்படின்னா, எக்கை வந்து பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு குட்டி பேனில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் போல் காஷ்மீரி மிளகாய் தூள், இது ஒரு 4 முட்டைக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இந்த ரெசிபி இந்த டிஷ்ஷு பண்ணும்போது ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் தாங்க இருக்கணும். எவ்வளோ லோவாக வைக்க முடியுமோ அவ்வளோ லோவாக வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் போல் மிளகா பொடி வேகணுங்க. அதே சமயம் மிளகா பொடி கரிஞ்சிடக்கூடாது. இது நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் வெட்டி வச்சுருந்த முட்டையை வந்து ஒரு சைடு 2 நிமிஷம் போட்டு எடுத்துட்டா சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இந்த ரெசிபிஸை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.